ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த மூல நட்சத்திரம் பற்றி ஒரு சில குறிப்புகள் பார்த்துடலாம். அதாவது மூல நட்சத்திரம் என்பது ஒரு தோஷமான நட்சத்திரமா, பெண்களுக்கு அது எப்படி இருக்கும், அதையெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது மூல நட்சத்திரம்ங்கிறது பொதுவாக எல்லா நட்சத்திரமே நல்ல நட்சத்திரம் தான், எந்த நட்சத்திரம் தோஷம் கிடையாது. இப்போ மூல நட்சத்திரம் எப்படின்னா, இது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசில் வரக்கூடியது. ராசி அதிபதி யாருன்னா குரு பகவான். ராசி அதிபதி குரு பகவான். அதுபோல் தேவதை பார்த்தா கேதுவுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணும் கேதுவுக்கு ஒரே நட்சத்திரம். கேது திசை ஒரு ஆளுக்கு 7 வருஷம் நடக்கும். அது மாதிரி இந்த நட்சத்திரம் சிறப்பான ஒரு நட்சத்திரம். எப்படின்னா மூல நட்சத்திரம் வந்து சிறப்பான ஒரு நட்சத்திரம். இது எப்படி இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த துணிச்சலுடன் இருப்பார்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள், எதையும் எதிர்கொண்டு செய்வார்கள், நல்ல வீரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இது போன்ற சிறப்பான குணங்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்களும் இருக்குது. அதிக தன்னம்பிக்கை உள்ளவர்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைவர்கிட்டையும் மிக பாசமாக இருப்பார்கள். அவ்வளோ சிறப்பில் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அதில் என்னென்னா, ஒரு சில பேர் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் வந்து ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது என்ன ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். இதெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் ஒன்றும் செய்யாது, எல்லாம் நம்ம கர்ம வினைதான் செய்த ஒழிய ஜாதக அடிப்படை எதுவும் நடக்காது. எல்லாம் நம்ம கர்ம அடிப்படை. ஒன்று கர்மம் என்ன ஒன்று பெருசாக நினைக்காதீங்க. நம்ம என்ன செய்தோமோ அதான் நம்ம செயல் தான் கர்மம் ஒழிய கர்மம் என்ன ஒன்று. இவர் என்ன கர்மம் பற்றி பேசுகிறாரு. நம்ம என்ன செய்தோமோ அந்த செயல் தான் கர்மங்கிறது. அதன்படி தான் நடக்கும். இப்போ மூல நட்சத்திர பெண் குழந்தை பிறந்தால் அதில் நிறைய விதிகள் இருக்குது. உடனே ஆகாது, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர்மூலம்னு உடனே அப்படிலாம் தள்ளிட முடியாது. இப்போ 1ஆம் பாதம் ஆனால் கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஆச்சுன்னா அந்த பெண்கள் எந்த தோஷமும் இல்லை. இன்னும் ஒரு விதி. அதன் பிறகு பார்த்தோம்னா, இந்த சந்திரன் குரு அல்லது சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை. அதன் பிறகு பார்க்கப்பட்டால் குரு அல்லது சுக்கிரன் 2 பேரால் பார்க்கப்பட்டாலும் தோஷம் இல்லைங்கிற விதியெல்லாம் இருக்குது. அதனால் எடுப்பில் மூல நட்சத்திரமாக பெண் மூலமாக ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அந்த தமிழ் அழகாக எழுதிட்டாங்க. எதுக மோனையும் வச்சு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்ன. ஆண் மூலம் என்ன, ஆணி மாதம் ஆணுக்குரிய ராசி. பொதுவாக அந்த மாதத்தில் வர்ற மூல நட்சத்திரம் பௌர்ணமி ஒட்டி வரும், அவ்வளோதான். பெண் மூலம்னா புரட்டாசி மாதம் பெண் ராசி. அந்த ராசியில் வர அந்த மாதத்தில் வர நட்சத்திரம் வந்து அஷ்டமியில் வரும். அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஸோ அதை வச்சு பெருசாக எழுதிட்டாங்க ஒழிய மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஆண் மூல நட்சத்திரம் பிறந்த ஆட்கள் அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதிலே கஷ்டப்படுற ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பார்க்க போனால். ஆக இதெல்லாம் ஒரு தோஷம். இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டாங்களே ஒழிய மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் பொதுவாக ஆண் நட்சத்திரம் அதுவும் இது என்னென்னா, ஆண் நட்சத்திரக்காரர்கள் எந்த தோஷமும் கிடையாது, பெண் நட்சத்திரத்துக்கு தான் தோஷம்னு பொதுவாக சொல்லி வச்சிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மூல நட்சத்திரம் ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரம். அதனால் அதை பற்றி இந்த தோஷம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபகிரக பார்வை பட்டாலே போதும், நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மங்களா அனுபவத்து.